ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட் கிட்டத்தட்ட 8848 மீட்டர் கொண்ட ஒரு மலையாக இருக்குது. அந்த மலையை இதுவரைக்கும் 8000 பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதில் 600 பேர் இறந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் அதை விட வளத்தியில் ரொம்ப குறைவான, புகழில் ரொம்ப அதிகமான ஒரு மலையான மவுண்ட் கைலாய மலையை இதுவரைக்கும் யாருமே கிளைம் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 4 மத பிரிவுகளோட தலைவர்கள் வாழ்கிறதா கருதப்படக்கூடிய இந்த இடத்துல அப்படி என்னதான் மர்மம் இருக்குது, ஏன் இந்த இடத்துக்கு மேலே கிளைம் பண்ணதே இல்லை அப்படின்றத பற்றியும் இதை சுற்றி நிலவக்கூடிய மிஸ்ட்ரிஸை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மவுண்ட் கைலாஷோட ஜாகிரஃபி பற்றி பார்த்தோம்னா இது சைனாவில் இருக்கக்கூடிய டிபெட்டியன் ப்ராவியன்ஸில் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 6600 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்றாங்க. அதாவது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 2000 மீட்டர் கிட்டத்தட்ட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்றாங்க. ஆல்சோ இந்த மலையோட ஷேப் அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இந்த மலையை சுற்றி நிலவக்கூடிய ஒரு சில விஷயங்களும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மலைக்கு வரக்கூடியவங்க யார் முக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹிந்துஸ் அவங்களோட தெய்வமான லார்ட் சிவா இங்கே தான் வசிப்பிடமாக கொண்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால் இதை அடோப் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு அழைப்பாங்க. அவரோட வீடு, லார்ட் சிவாவோட வீடு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த வகையில் ஹிந்துஸ் இதை வழிபடுறாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக இதை அதிகமாக வழிபடக்கூடியவங்க நேபாளில் இருக்கக்கூடிய பான் அப்படின்ற ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இவங்களும் அவங்களோட மத தலைவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க இந்த மலையில் தான் வசிப்பிடமாக கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்சோ புத்திஸ்ட் அதுக்கப்புறமா இந்த மலையை வணங்குறாங்க. அதே மாதிரி ஜெயின்ஸ் அவங்களோட 24 தீர்த்தங்கராஸில் தீர்த்தங்கராவான ரிஷபா அப்படிங்க தான் முக்தி அடைஞ்சதை சொல்கிறாங்க. அவங்களோட கடைசி தீர்த்தங்கரா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாவீரர், அவர் கூட இங்கே வந்து வணங்கினதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த அவங்களோட ரிலீஜியஸ் சைட்டாக வருடக்கணக்காக போற்றிக்கிட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஏஜிங்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தங்க அவங்களோட வயசுக்கு மீறி ரொம்ப வேகமாக வளர்ந்து முதிர்ச்சியை ரொம்ப சீக்கிரமாக அடையிறதுக்கு பேர் தான் ஃபாஸ்ட் ஏஜிங் அப்படின்பாங்க. இது இந்த மலையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக ஒரு இடத்துல சப்போஸ் நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு கிட்டத்தட்ட 30 நாளில் முடி வளர்கிற லென்த்தானது ஒரு 12 மணி நேரத்தில் வளர்ந்தால் எப்படி இருக்கும்? நகை வளர்ச்சி ஒரு 40 நாளில் நடக்கக்கூடியது ஒரே நாள் ஒரு 24 மணி நேரத்தில் அந்த அளவுக்கு வளர்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு அபூர்வமான வளர்ச்சியானது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபேஸ் பண்ணுறதை சொல்கிறாங்க. ஆல்சோ இங்கே ட்ரெக்கிங் போகிறவங்களும் கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் போவாங்க, 13 மைல்ஸ். இப்படி போகிறவங்களுக்கும் இதே எஃபெக்ட் ஆனது ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்க ஃபாஸ்ட் ஏஜிங்கை ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹை ஆல்டிடியூடானது அங்கே இருக்கிற ஏர்ஸை கொஞ்சம் டாமினேட் பண்ணும். இதன் காரணமாக அங்கே உள்ள கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அந்த காற்றுல இருக்கக்கூடிய கம்போசிஷன்ஸ் காரணமாகவும் ஏஜிங் ஆனது ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம உணரலாம். பட் அந்த ஏரியாவை விட்டு நம்ம திருப்பி வந்துட்டோம்னா அதானது அப்படியே நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. பட் இது இன்னும் ஏன் அப்படி நடக்கு அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான, இன்னும் இதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆனது கிடைக்கல. மக்கள் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியாவை சுற்றி கடவுளோட பார்வை இருக்கிற காரணத்தினால இந்த ஏரியாவில் ஏஜிங் ஆனது ஃபாஸ்ட்டாக ஹேப்பன் ஆகி முக்தி அப்படின்ற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. இதனால் சில பேர் இந்த ஏரியாவில் கூட பக்கத்தில் தங்கிடுறதாகவும் சொல்கிறாங்க. செகண்ட் மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் ஜியாகிரஃபி இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது சேஞ்சிங் ஜியாகிரஃபின்னா இந்த மலையோட தோற்றமானது ஒரு நாளைக்கு பல முறை வேறுபடுறதா சொல்கிறாங்க. இதை மோஸ்ட்லி கிளைம்பர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கிளைம்பர்ஸ் ஆனவங்க எந்த ஒரு மலையில் ஏறுறதா இருந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு பாத்தை ஃபர்ஸ்ட் டெசிக்னேட் பண்ணுவாங்க. அந்த பாத் வழியாக ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு எந்த வகையான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குமா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ட்ராவலிங்கை ஆரம்பிப்பாங்க. பட் இந்த மலையில் ஏறுறதுக்கு எந்த ஒரு பாத்தை சூஸ் பண்ணாலும் சரி, இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு பாத்தை சூஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 3 to 4 days அந்த பாத்தானது பிளாக் ஆகாமல் இருந்தால் தான் அவங்க அந்த பாத் வழியாக போகிறதுக்கு டிசைட் பண்ணுவாங்க. பட் இவங்க டிசைட் பண்ணி முடித்த 2 to 3 ஹார்ஸ்க்குள்ளே அந்த பாத்தானது கம்ப்ளீட்டாக கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிடுறதா சொல்கிறாங்க. இல்லை அந்த ஏரியாவில் ஸ்னோவானது மூடிடுறதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஒரு பாத் அங்கே இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடுறதா சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி மவுண்டெய்னர்ஸை ரொம்ப குழப்புது.
இதுக்கான சொல்யூஷன் ஆனது இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கல. பட் இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த மவுண்டைன் ஆனது ஒரு டார்மண்ட் மவுண்டைன், அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வகையான வெளியேறாத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்ஸ் ஆனது இந்த இடத்துல அடிக்கடி வேரியேஷன்ஸை ஏற்படுத்துது அப்படின்றாங்க. பட் இந்த மாதிரி தியரியானது கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்றாங்க. இது அன்பிலீவபிள் தியரி அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ரீசன் இன்னும் சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்கப்படலை. பட் இந்த மலைக்கு மேலே இன்னும் யாரும் ஏறாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்றாங்க. இதை ஒரு சிலர் எதிர்க்கிறதும் உண்டு. ஏன்னா இந்த மலையில் ஏறுறதுக்கு நிறைய பேர் முயற்சி செஞ்சும் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. மூணாவது மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்ரப்பாஸ் மிஸ்ட்ரி. இந்த மிலரப்பா அப்படின்றவங்க வேறு யாரும் இல்லை, ஒரு புத்திஸ்ட் செயின்ட். நான் இது வரைக்கும் இந்த மலையை யாரும் கிளைம் பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த மலையை இது வரைக்கும் யாரும் டாக்குமெண்டடாக கிளைம் பண்ணதில்லை, ஒரு ஆதாரமானது கிடைத்தது இல்லை. பட் இந்த மலையை இது வரைக்கும் உலகத்திலே ஒரே ஒருத்தர் கிளைம் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுதான் இந்த மில்ரப்பா அப்படின்றவங்க. இவங்க ஒரு புத்திஸ்ட் செயின்ட். ஆல்சோ இவங்க சித்தா பயின்ற ஒரு மாணவர். இவங்க ஒரு டிபெட்டியனாகவும் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் இவங்களுக்கு இருந்த புத்திசம் மேலே கொண்ட ஒரு பற்றின் காரணமாக, ஆல்சோ இவங்க ஒரு நல்ல போயட்டாக இருந்த காரணத்தினாலையும் இவங்களுக்கு யோகிஸ்டிருந்து கிடைச்ச பவர் மூலியமாக இவங்க இந்த மலைக்கு மேலே ஏறி இவங்க ஒருத்தங்க மட்டும் அந்த கடவுளை பார்த்ததா சொல்கிறாங்க. ஆல்சோ உயிரோட கீழே திரும்பி வந்ததாகவும் சொல்கிறாங்க. பட் இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கப்படலை. இவங்க இப்படி போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புத்திஸ்ட் செயின்ஸ் ஆனவங்க இந்த மலையில் வசிக்கிறதா ஒரு சின்ன சேக்ரெட் நியூஸ் ஆனது ஒன்று உண்டு. லார்ட் புத்தாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிரியத்தோடு இந்த மலையை ஏறி சென்று பார்த்துட்டு வந்ததாக சொல்கிறாங்க. பட் இது ஒரு வாய்வழி செய்தியாக மட்டும்தான் இருக்குது. 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தால் கூட இதுக்கு எந்த ஒரு வகையான ஒரு சின்ன எபிக் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை அப்படின்றாங்க. பட் இது வரைக்கும் யாருமே கிளைம் பண்ணதில்லை அப்படின்னு சொன்ன இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை இந்த ஒரு மனிதர் மட்டும் கிளைம் பண்ணதாக சொல்லி இவருக்கு டிபெட்டில் இருக்கக்கூடிய நயாங் அப்படின்ற ஒரு மொனாஸ்ட்ரி இவங்களுக்கு ஒரு சின்ன சிலையை வச்சு இவங்கள வழிபட்டுக்கிட்டும் வருது அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இவர் இந்த மலையை ஏறியிருக்கார். அப்போ வேறு யாருமே இதை ட்ரை பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கான முயற்சியை கிட்டத்தட்ட 2000 கூட இந்த 20th century 21st century கூட எடுத்திருக்காங்க. பட் எந்த ஒரு முயற்சியும் அவங்களுக்கு பயனளிக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1926 ஹியூக் ரட்கில் அப்படின்றவங்க இந்த மவுண்டெயினோட ஹைட்டை அளந்ததுக்கப்புறமா இந்த மவுண்டெயினில் ஏறுறதுக்கான எல்லா வகையான வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் மற்ற மதத்தை அவமதிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த இடத்துல ஏறுறதுக்கான அந்த வழியை அப்படியே மறைச்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வருடங்கள் நிறைய வகையான முயற்சிகள் நடந்துச்சு. பட் எல்லாமே ஃபெயிலியரில் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. 2001 சைனீஸ் கவர்மெண்ட் ஆனது இந்த மவுண்ட் கைலாஷை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால ஒரு ஸ்பானிஷ் டீமை அனுப்பி இந்த மவுண்ட்டை கிளைம் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் ஆனால் இவங்க எடுத்த இந்த முயற்சியை அங்கே உள்ள மக்கள் அவங்களோட பவரின் காரணமாக அப்படியே நிப்பாட்ட வச்சாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை அப்படியே ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இவ்வளவு சிறப்புமிக்க இந்த இடத்த ஒரு யுனெஸ்கோ சைட்டாக அங்கீகரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அந்த டைமில் எழுந்தது. இதன் காரணமாக கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்குள்ளே, அதாவது அதுக்கு மேலே ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ஏறுறதுக்கான பெர்மிஷனை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணிட்டாங்க. 2001 அப்புறம் வேறு யாருமே இதுக்கு மேலே ஏறுறதுக்கான முயற்சி எடுக்கலை அப்படின்னே சொல்லப்படுது. ஏன்னா சைனீஸ் கவர்மெண்ட் அந்த மலை கிட்ட 6 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நிப்பாட்டிடணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் இந்த மலைக்கு மேலே நம்ம ஏரோப்ளேனில் பறக்கிறது கூட தப்பு அப்படின்றாங்க. 4வது மிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, மேன்மேட் ஆர் ஏலியன் மேட் அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா இந்த மலையானது எப்படி உருவாகிருக்கு அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஜாகிரஃபி பொறுத்து நம்ம இந்த மலை எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மலையானது 2 பிளேட்ஸ், அதாவது இந்தியன் பிளேட்டும் ஏஷியன் பிளேட்டும் கொலைட் பண்ண காரணத்தினால உருவான ஒரு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொன்று தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையானது ஒரு பிரமிடல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மலை. ஆல்சோ இது சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ இது ஈஜிப்தியன்ஸ், காசாயன்ஸ் இவங்கெல்லாம் பில்ட் பண்ண அந்த பிரமிட் மாதிரியான ஒரு பிரமிடாக இருக்கிற காரணத்தினால இது இயற்கையாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அரிது அப்படின்றாங்க. ஆல்சோ இது மனிதர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றாங்க. பட்
இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு சான்றிதழும் இல்லை. இதை அறிஞ்சிக்கிட்ட ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஆனவங்க இந்த மலையை அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா ஒரு ரஷ்யன் தியரி தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலையானது சிமெட்ரிக்காக இருக்குது. அதாவது நேராக வெட்டினோம்னா ரெண்டு பகுதியும் ஈக்குவலாக பிரியும் அப்படின்றாங்க. ஆல்சோ ரொம்ப பர்ஃபெக்டாக இதோட ஷேப் ஒரு பிரமிட் மாதிரி இருக்கிற காரணத்தினாலையும் இது கண்டிப்பாக மனிதர்களால் பில்ட் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. இது கண்டிப்பாக வேற்று கிரகத்து வாசிகள்னால உருவாக்கப்பட்ட ஒரு மலையாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இது இந்த ரிலீஜியஸ் காட் ப்ரெசன்ஸ்க்கு ஒரு பேஸாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஏலியன்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தை எழும்போது இது கடவுள்னால தான் உருவாக்கப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு மக்கள் கருதுகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே இதில் ரிசர்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்யன் சயின்டிஸ்டான ஏர்ஸ்ட் முல்லன்சன் அப்படின்றவங்க இந்த இடத்த விட்டுட்டு அப்படி போயிட்டதாக சொல்கிறாங்க. இந்த ஏர்ஸ்ட் முடல்சன் தியரி படி இந்த மலையானது பிரமிடல் ஷேப்பில் ஒரு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் சிமெட்ரிக்காக இருக்கிற காரணத்தினால இந்த மலையானது கண்டிப்பாக மனிதர்களால் உருவாக்கியிருக்க முடியாது, இயற்கையாக தானாக அமைஞ்சிருக்கவும் வாய்ப்பில்லை. ஸோ இது கடவுள்னால படைக்கப்பட்ட ஒரு அற்புத இடம் அப்படின்றாங்க. இந்த தியரியவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இது ஏலியன்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு பிரமிட் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறதும் உண்டு. ஸோ இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா இல்லை ஏலியன்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு பிரமிடா அப்படின்ற ஒரு டவுட்டானது இன்னும் நிலவிக்கிட்டே இருக்குது. 5வது மிஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த வேர்ல்டு. சென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சென்ட்ரலாக ஒரு ஆக்சிஸ் இருந்ததுன்னா அதன் மூலயமா மற்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். அதுதான் ஃபிசிக்ஸில் இதோட மீனிங். அதன்படி பார்த்திங்கன்னா உலகத்தோட இந்த கைலாஷ் அமைஞ்சிருக்க இந்த அமைப்பானது கரெக்டாக ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஆக்சிஸில் பிளேஸ் ஆகிருக்க இந்த கைலாஷ் ஆனது கிராவிடேஷ்னல் புல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில மவுண்டெயின்ஸ் கூடயும் நார்த் போல் அண்ட் சவுத் போல் கூடயும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மெஷரபிள் டிஸ்டன்ஸோட இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நார்த் போலுக்கும் நம்ம கைலாஷ்க்கும் நடுவில் 666 அதாவது 6666 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்சோ சவுத் போலுக்கும் நம்மளோட இந்த கைலாஷ்க்கும் இதே நார்த் போலுக்கும் கைலாஷ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்டூ 2 அதாவது 13,332 கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதே மாதிரி ஸ்டோன்ஹெங் அப்படின்ற ஒரு மவுண்டெயினானது இருக்குது. இது கிராவிடேஷனல் புல்ல அதிகமாக இருக்கக்கூடிய மவுண்டெயின். ஸோ அந்த மவுண்டெயினுக்கும் இதுக்கும் நடுவுலையும் இதே 666 கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கிராவிடேஷ்னல் புல் வகையாகவும் மற்ற வகையான எஃபெக்ட்ஸ் மூலியமாகவும் இந்த மவுண்டெயினானது சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ராமாயணத்துலையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆல்சோ ராமாயணத்தில் 2 வகையான கைலாச மலைகள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு கூறப்பட்டிருக்கதாகவும் அதில் ஒரு மலையானது கண்ணுக்கு தென்படும் அப்படின்னும் இன்னொன்று மலையானது கண்ணுக்கு தென்படாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளும் ராமாயணத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இந்த தகவல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு தகவலாக இருக்குது. இதை நான் வாசிக்கும்போது எனக்கு கூட ரொம்ப ஒரு இன்டிஃபரண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இப்படிலாம் கூட உலகத்தில் அமைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி. 6வது மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைலாஷ் அமைஞ்சிருக்க பகுதியில் மொத்தம் 2 லேக் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 குளங்களும் நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 லேக்குக்கு பேர் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா ராக்ஷஸ்தால் லேக் அண்ட் லேக் மானசரோவர் அப்படின்றாங்க. இதில் லேக் மானசரோவர் அப்படின்றது கடவுளுக்கே உரிய லேக் அப்படின்றாங்க. ஹிந்துஸ் இதை மகாவிஷ்ணு அவங்களோட அந்த சேஷாதிரி நாகத்துக்கு மேலே படுத்து கிடக்கக்கூடிய ஒரு கடலாக கருதுகிறாங்க. ஆல்சோ இந்த ராக்ஷஸ்தால் லேக் அப்படின்றது தீமையை வளர்க்கக்கூடிய அரக்கர்கள் வாழக்கூடிய ஒரு லேக்காக கருதுனாங்க. இதன் மூலிமா நன்மைக்கும் தீமையுமா இந்த 2 லேக்கையும் கருதி இதை 2த்துக்கும் நடுவில் ஒரு சின்ன லேண்ட் மாஸ், ஒரு சின்ன மலை போன்ற மண் போன்ற வடிவமைப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இந்த 2ஐயும் பிரிக்கிற காரணத்தினால நன்மையும் தீமையும் பிரித்து காட்டி கடவுள் இந்த இடத்த வகுத்ததாக சொல்கிறாங்க.
ஆல்சோ இந்த சின்ன மணல் அமைப்பானது டைரக்டாக உருவான ஒரு மணல் அமைப்பு அப்படின்றாங்க. இது கடவுள்னால உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் எந்த ஒரு இயற்கையான வழிமுறைகள் மூலியமாக பின்பற்றி உருவாக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய இந்த ராட்சஸ்தால் லேக் அப்படின்றது உங்களுக்கு பிறை நிலைவானது இருக்கும். அந்த நிலவோட அந்த ஷேப்பில் இருக்கிறதாகவும், இந்த மானசரோவர் லேக்கானது ஒரு முழு நிலவோட வடிவத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இது நிலாவும் இன்னொரு பக்கம் சூரியனும் லார்ட் சிவாவோட தலைக்கு மேலே இருக்கிற அந்த அம்சத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. 7வது மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பர்வத் அப்படின்றாங்க. இதில் இந்த ஓம் அப்படின்ற இந்த வார்த்தையானது எல்லா மதங்கள்லையும் ஒலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. வாயோட நாவோட அசைவானது இல்லாமல் உருவாகக்கூடிய ஒரே வார்த்தை இந்த ஓம் அப்படின்ற இந்த வார்த்தை. இதை ஓஎம் அப்படின்ற அந்த 2 மொழிகளை வாய் சேர்த்து யாரும் உச்சரிக்கிறது இல்லை, இதை வாயை சேர்க்காமல் உச்சரிக்கிறாங்க. ஆல்சோ இந்த மொழியானது ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. இந்த ஓம் அப்படின்ற இந்த வார்த்தையானது இந்த மவுண்ட் கைலாஷில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்னோ வந்தாலும் சரி, எந்த வகையான ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இந்த ஓம் அப்படின்ற இந்த வார்த்தையானது இந்த மலையில் அப்படியே படிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க, இந்த மலையை லார்ட் சிவாவோட அடோப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த மலை சாயந்தரம் நேரத்தில் இதோட அந்த ஷேடோவானது எப்படி கேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படியே ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிளானது தரையில் விழுற மாதிரி இந்த மவுண்ட் கைலாஷோட சிம்பிளானது உள்றதா சொல்கிறாங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்றது சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழிகுறி. ஆல்சோ இது முக்கியமாக ஹிந்துயிசம் ரிலீஜியனில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிம்பிளாக இருக்குது. ஸோ இது லார்ட் சிவாவோட அடோப் அப்படின்றதுக்கு ரிலீஜியஸ் வகையான அதிகமான சான்றிதழ்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 8வது மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் கைலாஷானது ஒரு பிரமிடல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பிரமிடல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த மவுண்ட் கைலாஷில் கிட்டத்தட்ட 4 கார்னர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 4 கார்னர்ஸில் நார்த்தையும் சவுத்தையும் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கார்னர்ஸ்க்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கைலாஷானது என்ன ஆகும் அப்படின்னா, காலையில் சன் ரைஸ் ஆகும்போதும் சாயந்தரம் சன் செட் ஆகும்போதும் அந்த நார்த்தன் சைட் ஃபேஸில் ஒரு கோல்டு கலர் அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஆல்சோ இந்த சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் ஆனது லார்ட் சிவாக்கு இருக்கக்கூடிய 3ஆம் கண் அப்படின்பாங்க. அந்த 3ஆம் கண்ணோட அந்த ஷேப்போட ரிசம்பிளன்ஸ் ஆனது அதில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் இன்னும் சயின்டிஸ்ட்னால் கண்டுபிடிக்கப்படலை. 9வது மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கூகுள் மேப்ஸோட ஃபோட்டோஸ் மூலயமா இன்டர்லிங்க்டாக வந்த ஒரு மிஸ்ட்ரி அப்படின்றாங்க. இந்த கூகுள் மேப்ஸில் தெரியக்கூடிய ஃபீச்சர்ஸ், இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களோட ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது அதில் ஒரு சில இடங்களில் சிவனோட கண், மூக்கு, வாய், பிறகு அவரோட முடி, இந்த மாதிரியான ஷேப்பானது ரிசம்பிளன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில சீசனல் டைமில் இந்த ஃபோட்டோஸை எடுக்கும்போது அந்த மாதிரியான ரிசம்பிளன்ஸ் தெரிகிறதா சொல்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபினாமினாவே இருக்குது. இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டாகவும் இருக்குது. பட் இதுக்கும் இன்னும் ப்ரூஃப் கிடைக்கல அப்படின்றது தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. பட் இது கூகுள் மேப்ஸில் கவர் பண்ண ஒரு சில இமேஜஸில் பர்ஃபெக்டாக வெளியே தெரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்சோ இந்த வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி ராமாயணத்தில் எக்ஸிஸ்ட் ஆனதாக சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மவுண்ட் கைலாஷை சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு சில வகையான மிஸ்ட்ரிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் எந்த மிஸ்ட்ரி உங்களை ரொம்ப ஃபேசினேட் பண்ணுச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க. இது போக ஏதாவது ஒரு வகையான சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மிஸ்ட்ரியானது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உள்ள அந்த மிஸ்ட்ரிக்கான சயின்ஸை நான் படித்து அதுக்கான ரீசன் என்ன, அதை பற்றி ஒரு டீட்டெயில் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு வீடியோவானது போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கீழே போடுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோவை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணலாம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு தரப்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.